நாம் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்கிற பாடத்தின்படி இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிற ஒரு தேவ மனிதன் வாழ்வு யார் என்றால் ஏலி கெட்ட தகப்பன். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஏலி கெட்ட தகப்பன். பொதுவாக நான் எனது செய்தி தலைப்பில் எப்போதும் எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டேன். தவறான நெகட்டிவான ஸ்டேட்மெண்டை நான் கொடுக்கவே மாட்டேன். ஆனாலும் இந்த ஏலி தேவ மனிதனை குறித்து நான் பேச விரும்பின போது நான் இந்த பதத்தை காரணத்தோடே பயன்படுத்துகிறேன், ஒரு நோக்கத்தோடே பயன்படுத்துகிறேன். ஏலி ஒரு கெட்ட தகப்பனா இருந்தது போல நாம் இருந்துவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன். ஒருவேளை ஏலி கெட்ட தகப்பனா இருந்திருக்கலாம், ஆனால் நீங்களும் நானும் ஒரு நல்ல பெற்றோராய், நல்ல தகப்பன் தாய் போன்ற பெற்றோராய் மாறும்படி கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசமா ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இந்த ஏலி யார் என்றால் அவர் ஒரு ஆசாரிய குடும்பத்தை சார்ந்தவர். அன்றைக்கு அன்னாள் பொருத்தனை பண்ணின போது கூட ஏலி தான் கர்த்தருடைய ஆலயத்தில் ஆசாரியனாய் இருந்தார். இவர் ஆசாரிய பணியை மிக நேர்த்தியாய் செய்தார். இவரது ஊழியத்தில் குறைவே இல்லை. இவர் சரியானவர் தான். இந்த ஏலி ஜெபிக்கிற மனிதன் தான். இந்த ஏலி உண்மையுள்ளவர் தான். இந்த ஏலி நல்ல ஊழியன் தான். ஆனால் பல காரியங்கள் இவருக்குள் நல்லது இருந்தாலும் ஒரு தகப்பன் என்கிற ஸ்தானத்திலே, ஒரு பெற்றோர் என்கிற ஸ்தானத்திலே இவர் ஓப்னி பினகாஸ் என்கிற தனது பிள்ளைகளின் வாழ்வில் பல தவறான காரியத்தை செய்துவிட்டார். இந்த மாலை நேரத்திலே ஒரு 3 காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். இந்த ஏலியின் வாழ்விலிருந்து ஏன் இந்த தேவ மனிதனை ஒரு கெட்ட தகப்பன், ஒரு கெட்ட பெற்றோர் என்று சொல்லத்தக்க விதமாய் நடந்து கொண்டார் என்று கற்றுக்கொண்டு நாம் அந்த தவறை செய்யாதபடி கர்த்தர் நம்மை காப்பாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அருகாமையில் இருக்கவங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, ஏலி கெட்ட தகப்பனா இருந்திருக்கலாம், நாம் நல்ல பெற்றோரா இருக்க போகிறோம். நீங்க சொல்லலாமா? ஏலி கெட்ட தகப்பனா இருந்திருக்கலாம், நாம் நல்ல பெற்றோராய் இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு 3 காரியங்கள் ஏன் ஏலி ஒரு கெட்ட தகப்பனாய் கெட்ட பெற்றோராய் இருந்தார். முதல் காரியம் எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை கவனியுங்கள். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஏன் இந்த தேவ மனிதனை ஒரு கெட்ட பெற்றோர் என்று நான் சொன்னேன் என்றால், வேதம் சொல்லுகிறது ஏலியின் பிள்ளைகள் ஒரு பேலியாட்களின் மக்கள் போல் இருந்தார்களாம். கர்த்தரை அறியாத அஞ்ஞானிகள் போல், பாவம் செய்கிற பிள்ளைகள் போல் அவர்கள் காணப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் இந்த மாலை நேரத்திலே முதலாவது காரியம், ஏன் இந்த ஏலி கெட்ட பெற்றோர்? வசனத்தின்படி நான் சொல்லுகிறேன், தங்கள் பிள்ளைகளை கர்த்தரை அறிகிற அறிவில் வளர்க்காதவர்கள் கெட்ட பெற்றோர்களே. தங்கள் பிள்ளைகளை கர்த்தரை அறிகிற அறிவில் வளர்க்காதவர்கள், என்னோட சேர்ந்து சொல்லுங்க, கெட்ட பெற்றோர்களே. கையை வைத்து ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை ஏலி கர்த்தரை அறிந்திருக்கிறார், ஒருவேளை ஏலி ஜெபிக்கிறவராய் இருந்திருக்கலாம், ஒருவேளை ஏலி ஒரு நல்ல ஊழியனாய் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் பிள்ளைகள் கர்த்தரை அறியாதவர்களாய் மாறினார்கள், கர்த்தரை அறியாதவர்களாய் போனார்கள். அன்பானவர்களே, நீங்க ஒருவேளை ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், நீங்க ஒருவேளை தேவனை வைராக்கியமா தேடுறவங்களா இருக்கலாம், நீங்க ஒருவேளை ஆண்டவரை உறுதியா பற்றி கொண்டவங்களா இருக்கலாம். ஏலி செய்த தவிர நாம் செய்யாதபடி ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. பாருங்க, ஏலியின் பிள்ளைகள் கர்த்தரை அறியவில்லையாம். எனக்கு பிரமிப்பா இருந்துச்சு, ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க ஆசாரிய குடும்பத்தில் இருந்து அவங்க ஆலயத்துல பணிகள் எல்லாம் செஞ்சாங்க, மற்ற காரியங்கள்லாம் செஞ்சாங்க, கர்த்தரை அவங்க அறியலையாம். அன்பானவர்களே, இது நமக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தி. ஆவியானவர் நம்மை உணர்த்துகிற ஒரு காரியம். நாம் கர்த்தரை அறிந்தது சந்தோஷம்தான், நாம் ஆண்டவரை தேடுறது சந்தோஷம்தான், நாம் ஊழியம் செய்கிறது சந்தோஷம்தான். நமது பிள்ளைகள் எங்கே?
ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்டா, ஏன் உன் பிள்ளைகள் கர்த்தரை அறியவில்லை என்று கேட்டா என்ன காரணம் சொல்லுவோம்? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன தெரியுங்களா? சிறு வயதிலேயே நீங்கள் அவர்களுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுத்து, உட்காரும் போதும் எழுந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் கர்த்தருடைய வார்த்தைகளை போதித்து அவர்களை கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ளாய் நடத்த வேண்டும் என்பது நியமனம். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை தாழ்மையா உற்சாகப்படுத்துகிறேன். அன்பு பெற்றோர்களே, உங்களை தாழ்மையா உற்சாகப்படுத்துகிறேன். ஏலி ஒரு கெட்ட பெற்றோராய் கெட்ட தகப்பனாய் இருந்தது போல நாம் ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு கெட்ட பெற்றோராய் இருந்து விடக் கூடாது. கரமே ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சில நேரம் பாருங்க, பாஸ்டர் என் பிள்ளைங்க கர்த்தரை அறியலன்ற நான் என்ன பண்ண முடியும் என்று சிலர் கேட்பது உண்டு. அவங்க ஜெபிக்கலனா நான் என்ன பாஸ்டர் பண்ண முடியும்? அவங்க ஆண்டவரை தேடலனா நான் என்ன பண்ண முடியும்? இதே கேள்வியை நான் கொஞ்சம் உங்க சிந்தனைக்காக வைக்கிறேன். பாருங்க, கர்த்தரை அறிகிற அறிவுக்கு பெற்றோர்கள் இன்றைக்கு முயற்சி எடுக்கிறாங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். அதாவது உலக காரியத்தின் அறிகிற அறிவுக்கு பெற்றோர்கள் எவ்வளவு முயற்சி எடுக்கிறாங்க? என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன். நாம் நல்ல பெஸ்டான ஸ்கூலை தேடுறோம், பெஸ்டான ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு பிள்ளைகளை நினைக்கிறோம். ஏன்னா அவங்க உலக காரியத்தை நல்லா அறியணும். பெஸ்டான டியூஷன் எங்க இருக்குன்னு தேடி பார்த்து பெஸ்டான டியூஷன்ல போய் சேர்க்கிறோம். ஏன்? அவங்க பாஸ் பண்ணணும். ஒரு பெஸ்டான காலேஜை தேடி அந்த காலேஜில் அவங்கள கஷ்டப்பட்டு எவ்வளவு ஃபீஸ்னாலும் கட்டி அவங்கள படிக்க வைக்கிறோம். ஏன்? அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும், உலகத்தின் காரியங்கள் நல்லா இருக்கணும். ஒரு நல்ல வாழ்க்கை துணையை, நல்ல பெஸ்டான வாழ்க்கை துணையை தேடி அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுக்கிறோம். ஏன்? அவங்க உலக பிரகாரமான வாழ்க்கை நல்லா இருக்கணும். இப்படி நாம் மரணிக்கும் வரை, தாழ்மையா சொல்றேன், அநேக பெற்றோர்கள் ஒத்துக்கொள்வீங்க, பேர பிள்ளை எடுத்தா கூட தங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் பூமியில சொல்லி எவ்வளவு பிரயாசப்படுறோம். உண்மைன்னு சொல்றவங்க கையை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா அது ஒரு தாய் தகப்பனின் இதயம். தங்கள் பிள்ளைகள் இந்த பூமியில நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், மாற்று கருத்தே இல்லை. ஆனா என் கேள்வி, உலக காரியத்தை அறிவதற்கு, உலகத்தில் நலமா இருப்பதற்கு இவ்வளவு முயற்சி எடுக்கிற நாம், பெற்றோராகிய நாம், ஏன் அவர்கள் கர்த்தரை அறிகிற அறிவுக்காக எந்த முயற்சியும் எடுப்பதில்லை? ஒரு முறை சொல்லிட்டு சோர்ந்துடுறோம், 2 முறை சொல்லிட்டு சோர்ந்துடுறோம், 10 முறை சொன்னு சோர்ந்துடுறோம், 100 முறை சொன்னு சோர்ந்துடுறோம், ஏன் 1000 முறை சொன்னு சொல்லிட்டு கூட சோர்ந்து போயிடுறோம். உலக காரியத்துக்கு இவ்வளவு பிரயாசப்பட்டு இவ்வளவு முயற்சி எடுத்து இவ்வளவு செய்து அவங்களை நல்லா உருவாக்குனா ஏன் கர்த்தருக்குள் அவர்களை உருவாக்க முடியாமல் போனது? ஏன் அவர்களை ஜெபிக்கிறவர்களாய் உருவாக்க முடியாமல் போனது? ஏன் கர்த்தரை அறிகிற அறிவுக்குள் அவர்களை நடத்த முடியாமல் போனது? ஏன் அவர்களை ஆண்டவருடைய காரியத்தில் உருவாக்க முடியாமல் போனது? அன்பானவர்களே, ஏலி செய்த தவறை நாம் ஒரு நாளும் செய்யாதபடி கர்த்தர் நம்ம எல்லாரையும் காப்பாராக. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் நான் ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது ஒரு தாயார் அவங்க பிள்ளைகளை குறித்து சொன்ன காரியம் என்னை தொட்டது. அவங்க பிள்ளைகளுக்காக அவங்க ஜெபிக்கிற ஜெபம், எங்கள் பிள்ளைகள் ஆலயத்துக்கு வர வேண்டும் பாஸ்டர் என்று கண்ணீரோடு சொன்னார்கள். ஆமென். நான் இந்த மாலை நேரத்தில் உற்சாகப்படுத்துகிறேன். உங்க பிள்ளைகளை கர்த்தரை அறிகிற அறிவுக்குள் நடத்தவில்லை என்றால் நீங்களும் ஏலியை போலவே மாறிவிடுவீர்கள். ஆனால் ஆவியானவர் நம்மை இன்றைக்கு உற்சாகப்படுத்துகிறார். நாம் தைரியத்தோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு முன் செல்ல நாம் ஏலியை போல் அல்ல, நமது பிள்ளைகளை கர்த்தரை அறிகிற அறிவுக்குள் நடத்த தீர்மானிப்போமாக. அல்லேலூயா. தினந்தோறும் அவர்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை கொடுக்க, தினந்தோறும் அவர்களை கிறிஸ்துவுக்குள் நடத்த, அவர்களை சத்தியத்தை அறிகிற அறிவிலே அவர்களை பெற்றெடுக்க, அவர்களை உருவாக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. அல்லேலூயா. நான் தாழ்மையாய் சொல்கிறேன், இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மனதால் ஏற்றுக்கொள்ளுங்கள். அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள், சுமார் 90% தேவ பிள்ளைகள் வழி விலகி போக காரணம் அவர்கள் பெற்றோர்களே. சுமார் 90% கிறிஸ்தவ பிள்ளைகள் பின்வாங்கி போக, இடறி போக, கிறிஸ்துவை விட்டு வழி விலகி போக, பாவத்தில் விழ காரணமா இருந்தவர்கள் பெற்றோர்களே. இதை நான் தாழ்மையா சொல்றேன். தயவாய் உங்களை காயப்படுத்துற வார்த்தையை சொல்லல. நீங்கள் விழித்துக் கொள்ளவும், நீங்கள் ஜெபிக்கவும், உங்களால் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் மாறவும் இந்த வார்த்தையை, இந்த கருத்தை தாழ்மையாய் நான் பதிவிடுகிறேன். நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால்
கர்த்தர் காரியங்களை எல்லாம் மாறுதலாய் முடிய செய்து உங்கள் பிள்ளைகள் கர்த்தரை அறிகிற அறிவில் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் எழும்ப போகிறார்கள். விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. என் கூட சேர்ந்து ஒரே ஒரு தீர்மானம் மட்டும் எடுக்கிறீங்களா? எல்லாரும் கையை வைத்து சொல்லுவோம், ஆண்டவரே என் பிள்ளைகளுக்காக உலக காரியத்துக்கு நான் எவ்வளவு பிரயாசப்படுகிறேனோ அதை காட்டிலும் ஆவிக்குரிய காரியத்துக்காக பல மடங்கு பிரயாசப்பட என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அப்படி சொல்றவங்க ரெண்டு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏலி கெட்ட தகப்பனாய் இருந்தார், ஆனால் நீங்கள் ஒரு நல்ல பெற்றோராய் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இரண்டாவது காரியம், ஏன் இந்த ஏலியை ஒரு கெட்ட தகப்பன் என்று சொல்லி யார் ஒரு கெட்ட தகப்பன் போல் இருப்பார்கள் என்கிற சத்தியத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். இரண்டாவது காரியம், 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் கவனிப்போம் என்றால், அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் பாருங்கள். முதல் காரியம் பார்த்தோம், ஏன் ஒரு கெட்ட பெற்றோராய் கெட்ட தகப்பனாய் பலர் இருக்கிறார்கள். கர்த்தரை அறிகிற அறிவில் வளர்க்காத எல்லா பெற்றோர்களும் கெட்ட பெற்றோர்களே. சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தரை அறிவில் பிள்ளைகளை வளர்க்காத. கொஞ்சம் நெகட்டிவா சொல்றோம், சரி மாத்தி சொல்லிடுவோம். யார் யாரெல்லாம் தங்கள் பிள்ளைகளை கர்த்தரை அறிகிற அறிவில் வளர்க்கிறார்களோ அவர்கள் நல்ல பெற்றோர்கள். அல்லேலூயா. நல்ல பெற்றோர்கள் அவர் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சரி, இரண்டாவது காரியம் நம்ம வாசித்த வசனத்துல பாருங்க, ஆண்டவர் அங்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அருமையா வாசித்தோம். இந்த ஏலி என்ன பண்ணினாராம், தங்கள் பிள்ளைகள் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவம். இரண்டாவது காரியம், யார் கெட்ட பெற்றோர் தெரியுமா? தங்கள் பிள்ளைகளின் பாவம் செய்வத அடக்காம விடுறாங்க பாத்தீங்களா, அவங்கள கெட்ட பெற்றோர். தங்கள் பிள்ளைகள் பாவம் செய்யறாங்கன்னு தெரியுது, ஆனாலும் அந்த பாவத்தை என்ன பண்ணல இவங்க, இந்த பெற்றோர்கள் தடுக்க மாட்டாங்க. பாவம் செய்யக்கூடாதுன்னு அடக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களா இருந்தா அவங்களா எப்படிப்பட்ட பெற்றோர் தான்? கெட்ட பெற்றோர். கண் கூட தெரியுது, என் பிள்ளை பாவம் செய்யறான், செபிக்கல, என் பிள்ளை உண்மையா இல்ல, பொய் சொல்றான், திருடுறான், அநியாயம் செய்யறான், அக்கிரமம் செய்யறான். உங்களுக்கு பாவங்கள் நீங்களே பார்த்துக்கங்க, என்னென்ன பாவங்கள் இருக்கு. கர்த்தரை தேடல, உண்மை உள்ளவனா இல்ல, ஆண்டவருக்கு சாட்சியா இல்ல, இப்படி எல்லாவித பாவங்களை செய்யறான். அன்றைக்கு ஏலியின் பிள்ளைகள் பாவம் செய்தார்கள், ஆலயத்துக்குள் செய்யக்கூடாத காரியங்களை எல்லாம் செய்தார்கள். இதை ஏலி அறிந்திருந்தும் அந்த பிள்ளைகளை ஏலி அடக்காமல் போய்விட்டாரா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, அன்பான பெற்றோர்களே, இந்த வார்த்தையை உங்களுக்கு உற்சாகப்படுத்தும்படி தான் நான் சொல்கிறேன். உங்க பிள்ளைகள் நீங்கள் அறிந்து ஒரு பாவம் செஞ்சா நீங்க அந்த பிள்ளைகளுடைய தவறை அடக்க தைரியம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். நாமே சொல்லலாமே, வரலையா சொல்லலாமே, பாஸ்டர் எங்க நம்ம அடக்குறோம் அப்படிலாம் சொல்லாதீங்க. என்னால முடியாது, நான் சொன்னா கேட்க மாட்டாங்க, அதனால சொல்லக்கூடாது. ஸ்ட்ரிக்டா நிக்கணும். பாவத்தை அடக்க வேண்டிய கட்டாயத்துல பொறுப்புல நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு நீங்க அடக்கலைன்னா நாளைக்கு அவங்க நரகத்துக்கு போன பின்னாடி நீங்க கதறி கூப்பாடு போட்டு பிரயோஜனம் இல்லை. எத்தனை பேரை கூட நாம் ஒதுக்க முடியும்? அல்லேலூயா. அன்பானவர்களே, ஏலி தங்கள் பிள்ளைகள் செய்த பாவத்தை அடக்காமல் போனதால் அவரை ஒரு கெட்ட தகப்பனாக வேதம் சொல்லுவதை நான் பார்க்கிறேன். இந்த மாலை நேரத்தில் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துகிறேன். உங்க பிள்ளைகள் நீங்கள் அறிந்து அவர்கள் பாவம் செய்கிறார்கள் என்று அறிந்து விட்டால் அதை தடுக்கவும் அடக்கவும் கோலை போல் இருக்காதீர்கள். அதை தடுக்கவும் அடக்கவும் ஒரு தைரியம் உள்ளவர்களாய் மாறுங்கள். அவர்களை அதை தடுக்க துணிவோடு நில்லுங்கள். இது பாவம், இதை செய்யக்கூடாது என்று துணிந்து சொல்லுங்கள்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நல்ல பெற்றோராய் இருப்பீர்கள். ஒருவேளை இன்னைக்கு ஒருவேளை அந்த பிள்ளைகள் உணராம இருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை உங்க மேல கோபிக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை எங்க அம்மா எங்க அப்பா எங்க இப்படி பெற்றோர் இப்படி கண்டிக்கிறாங்க நினைக்கலாம். நால்வரும் உணர்வார்கள், நால்வரும் புரிந்து கொள்வார்கள். ஆம், அன்றைக்கு என்னை அவர்கள் கண்டித்தது சத்தியம், அன்னைக்கு என்னை உணர்த்தினது சரியே என்று சொல்வார்கள். நான் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் பலரை பார்த்திருக்கிறேன். நான் பலருக்கு சத்தியத்தை சொல்லும்போது கசக்கும். நான் அவங்க செய்யற தவற பாவத்தை உணர்த்தும் போது அவங்களுக்கு கடினமா இருக்கும். ஆனா காலங்கள் வெளிப்படும் போது அவங்க என்னிடத்துல வந்து மன்னிப்பு கேட்டதை நான் பார்த்திருக்கிறேன், ஒப்புரவானதை பார்த்திருக்கிறேன். பாஸ்டர் நீங்க அன்னைக்கு சொன்னீங்க எனக்கு புரியல, இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனா அன்னைக்கு என்னை முறுமுறுத்தாங்க, அன்னைக்கு என்ன குறை சொன்னாங்க, அன்னைக்கு என்னை உதாசீனப்படுத்தினாங்க, அன்னைக்கு என்ன அசட்டை பண்ணினாங்க. ஆனா காலங்கள் வெளிப்பட்ட போது புரிஞ்சுக்கிட்டாங்க, அன்னைக்கு பாஸ்டர் என் பாவத்தை உணர்த்தினது சரியே என்பதை புரிந்து கொண்டார்கள். பெற்றோர்களே, பூமிக்குரிய பெற்றோர்களே, நீங்க சரியா அதை உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில செய்யலனா நீங்க ஒரு கெட்ட பெற்றோர்களாய் மாறிவிடுவீர்கள். ஏன் அப்படி இருந்தா தங்கள் பிள்ளைகள் செய்கிற பாவத்தை அறிந்திருந்தும் அதை அவர் அடக்கவில்லை, உங்களை தாழ்மையா உற்சாகப்படுத்துறேன். செஞ்சா செஞ்சுட்டு போகட்டும், பேசினா பேசிட்டு போகட்டும், என் கேடு கட்டு போகட்டும். அப்படி விட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்த பிள்ளைகளுடைய பொறுப்பை நீங்களும் நானும் உதாசீனப்படுத்துறவங்களா இருப்போம். ஏன்னா அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை நம்பி பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அவங்க நித்தியத்தின் பிள்ளைகள், பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகள். அவங்க செய்யற பாவத்தை நீங்க அடக்கணும், தடுக்கணும். அவங்க அறியாமையிலே செய்வாங்க. இளம் கன்று பயம் அறியாதுன்ற மாதிரி பாவத்துல இஷ்டம் போல வாழுவாங்க. மதியம் அவங்களுக்கு இருக்கும், அக்கிரமங்கள் அநியாயத்தை விரும்புவாங்க. நாம் சரியான வழியை காட்ட கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. யார் கெட்ட பெற்றோர்? தங்கள் பிள்ளைகள் செய்கிற பாவத்தை அறிந்தும் அடக்காதவர்கள் கெட்ட பெற்றோர்களாக இருக்கிறார்கள். இதுல ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, வசனத்துல அந்த ஆண்டவர் அழகா சொல்றாரு, அவன் அடக்காதது பாவம் என்று சொல்கிறார். நீங்க உங்க பிள்ளைகளின் பாவத்தை அடக்கலன்னா, நல்லா கவனிங்க, நீங்க பாவம் செய்றீங்க. நீங்க உங்க பிள்ளைகள் செய்கிற பாவத்தை அடக்காததும் பாவமே என்று நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. நீங்க நினைக்கலாம், ஐயோ நான் உண்மையானவங்க, நான் நல்லவங்க, நான் நல்லா தான் இருக்கேன், நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் நல்லா ஊழியம் செய்றேன், நான் சாட்சியா இருக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, கர்த்தரின் பார்வையில் ஏலியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் குமாரர் செய்கிற பாவத்தை அறிந்தும் நீ அடக்காமல் போன உள் பாவம், அதற்காக தண்டனை வருகிறது என்று சொன்னார். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க பிள்ளைகள் பாவம் செய்றாங்கன்னு தெரிஞ்சு நீங்க அடக்காம விட்டா அது உங்கள் பாவமா இருக்கும். இந்த மாலையில நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன், நீங்க பாவம் செய்யாதபடி, நீங்க யாரோட ரத்த பலிக்கும் ஒரு காரணமா மாறிவிடாதபடி உங்கள் கைகள் சுத்த கைகளா இருக்க, உங்க ஆத்மா சுத்த ஆத்மாவா இருக்க, நீங்க பரிசுத்தத்துல இருக்க ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஆண்டவர் என்னோடு பேசினார். நான் ஒரு குற்றமற்ற ரத்தமுடையவனா இருக்கணும் என்பதற்காக சபைக்கும் அதை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். உங்க பிள்ளைகளுடைய தவறை அடக்க துணிச்சலோடு நில்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. யார் தங்கள் பிள்ளைகளின் பாவங்களை அடக்குகிறார்களோ அவர்கள் நல்ல பெற்றோராய் இருப்பார்கள். யார் தங்களின் பிள்ளைகளுடைய தவறை சுட்டி காண்பித்து திருத்துகிறார்களோ அவர்கள் நல்ல பெற்றோராய் இருப்பார்கள். யார் தங்கள் பிள்ளைகள் மீறுகிறதை தடுத்து நிறுத்தி அவர்களை காப்பாற்றுகிறார்களோ அவர்கள் நல்ல பெற்றோராய் இருப்பார்கள். கரங்களை அசைத்து ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. ஏலி கெட்ட தகப்பனா இருந்தான். நீங்களும் நானும் ஒரு நல்ல பெற்றோராய் இருக்க ஆண்டவர் நமக்கு பலன் தருவாராக. ஆமென். அல்லேலூயா. கடைசி ஒரு காரியம், ஏலியின் வாழ்வில் கெட்ட தகப்பன் யார் என்று பாடம் படித்து வருகிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 29வது வசனத்தின் கடைசி 2 வரிகளை நாம் வாசிப்போம். நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானே என்கிறார். மறுபடியும் இந்த வரிகளை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானே என்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, கடைசி ஒரு காரியம், இந்த ஏலியின் வாழ்விலிருந்து நம்ம படிக்கிற ஒரு பாடம்.
இந்த ஏலி ஏன் கெட்ட தகப்பனா இருந்தார்? முதலில் பார்த்தோம், தங்கள் பிள்ளையை கர்த்தரை அறிகிற அறிவில் வளர்க்காததால் இவர் ஒரு கெட்ட தகப்பன் போல் இருந்தார். இரண்டாவது காரியம் பார்த்தோம், தம் பிள்ளைகள் பாவம் செய்தார்கள் அறிஞ்சோம், அதை அடக்கல, அதனால அவன் கெட்ட தகப்பன் என்று பார்க்கிறோம். மூன்றாவது காரியம் பாருங்கள், கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஏலியிடத்தில் வந்து சொல்லுகிறார், ஐயா, உன்னை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தேன், உனக்கு ஆசாரிய ஊழியம் கொடுத்தேன், உன்னை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்தேன், ஆனால் நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானே அப்படின்னு ஆண்டவர் என்ன கேட்கிறார்? நம்மளெல்லாம் பார்த்து உங்களை ரட்சித்தேன், உங்க எல்லாரையும் ஆசீர்வதிச்சேன், உங்களுக்கு நல்ல சுகம் எல்லாவற்றையும் தந்தேன், ஆனா உங்களுக்கு என்ன காட்டிலும் உங்க பிள்ளைகள் தான் பெருசாயிடுச்சு. இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்கிறார், கெட்ட தகப்பன் போல் இருக்கிற, கெட்ட பெற்றோர் போல் இருக்கிறவர்களை பார்த்து கேட்கிறார், அப்படி வாழ்கிற பார்த்து கேட்கிறார், அம்மா ஐயா, உங்களை நான் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிச்சேன், எல்லா விதத்திலும் உங்களை நான் உருவாக்கி கொண்டு வந்து நன்மையால கிருபையால முடிசூட்டி உங்களை எல்லா விதத்திலும் தூக்கி எடுத்து வந்தேன், ஆனா உங்களுக்கு இப்ப என்னன்னா என்ன காட்டிலும் உங்க பிள்ளைகள் உங்களுக்கு பெருசா மாறிடுச்சு. அன்பானவர்களே, கெட்ட பெற்றோரின் அடையாளம் என்ன தெரியுங்களா? அவர்கள் தேவனை காட்டிலும் தங்கள் பிள்ளைகளை அதிகம் நேசிப்பார்கள், தேவனை காட்டிலும் தங்கள் பிள்ளைகளை அதிகம் மதிப்பாங்க. தேவன் சொன்னா அதை கேட்க மனசு இருக்காது, பிள்ளை சொன்னா உடனே கேட்டுருவாங்க. தேவன் சொன்னா அதுக்கு கீழ்ப்படி இதே வராது, பிள்ளை சொன்னா அப்படியே ஒத்துக்குவாங்க. தேவன் சொல்றதுக்கு இணங்க இருக்காது, பிள்ளைகளை பெருசா நினைப்பாங்க. பாருங்க, நான் தாழ்மையா சொல்றேன், இந்த ஏலி ஒருவேளை கர்த்தரை உண்மையா மதிச்சு கனம் பண்ணுகிற ஒரு ஆசாரியனா இருந்தா, ஏலியின் பிள்ளைகளாகிய ஓப்னி பிரகாஷ் தவறு செய்யும் போது அவர்களை தண்டிக்கிற அதிகாரமும் உரிமையும் இந்த ஏலிக்கு இருக்கு. ஒரு ஆசாரியனாகவும் அவனுக்கு அதிகாரம் இருக்கு, ஒரு தகப்பனாகவும் அதிகாரம் இருக்கு. இந்த ரெண்டு அதிகாரத்தையும் ஒரு ஏலி பயன்படுத்தல. ஏன்னா இந்த ஏலிக்கு பிள்ளைனா ரொம்ப பாசம். ஏலிக்கு பக்கத்துல பசங்க, ஏலிக்கு பிள்ளைனா ரொம்ப பாசம். ரொம்ப பாசம் தான். எவ்வளவு பாஸ்டர்? ஆண்டவரை காட்டிலும். யாரை காட்டிலும்? ஆண்டவரை காட்டிலும். அதனால பிள்ளை தப்பு செய்யும் போது கண்டிக்கவோ தண்டிக்கவோ என்ன இல்லை, அவருக்கு மனசு இல்லை. ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், நீ என்ன காட்டிலும் உன் பிள்ளையை என்ன பண்ற பெருசா மதிக்கிற என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த ஏலி நடந்து கொண்டான். அன்பான பெற்றோர்களே, உங்களை தாழ்மையா உற்சாகப்படுத்துறார். உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தது தேவன் மறந்துடாதீங்க. நீங்க நினைக்கலாம், என் பிள்ளை சொத்து, என் பிள்ளை தான் எனக்கு எல்லாம், என் பிள்ளை தான் என்னை காப்பாற்றும், என் பிள்ளை தான் என்னை பாதுகாக்கும், என் பிள்ளை தான் என்னை கடைசி காலம் வரைக்கும் என்ன நடத்தும். இல்ல இல்ல, தவறான கண்ணோட்டத்தை வாழாதீங்க. உங்க பிள்ளைகள் உங்களை பார்க்க மாட்டாங்க, நான் பிரசங்கம் பண்ணல. உங்க பிள்ளைகள் உங்களை நல்லா கவனிப்பாங்க, உங்களை நல்லா பார்ப்பாங்க, உங்க பிள்ளைகள் உங்களை நல்லா நேசிப்பாங்க, உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்களுக்கு எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமா இருப்பாங்க. கர்த்தருக்குள்ள இருந்தாதான் அப்படி இருக்க முடியும் அவங்களால. ஏனென்றால் பலருடைய வாழ்க்கையை நான் கண்கூடா பார்த்து உங்களுக்கு சொல்ல முடியும். ஒரு எச்சரிப்பின் செய்தியா உங்களுக்கு சொல்றேன், நீங்க தேவனை காட்டில என் பிள்ளைதான் எனக்கு முதன்மை செஞ்சு வாழ்ந்தீங்கன்னா, அன்பானவர்களே, நம்ம ஒரு கெட்ட பெற்றோரா மாறிடுவோம். ஆண்டவர் ஏலியின் வாழ்க்கை அப்படிதான் பார்த்தார். நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரனை மதிக்கிறே, என்னை காட்டிலும் உனக்கு உன் குமாரனும் பிள்ளைகளும் பெரிதாய் போய்விட்டார்களே என்று ஆண்டவர் துக்கப்பட்டார். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் துக்கப்படுறார். அவங்களுக்கு தேவனை காட்டிலும் பிள்ளைகள் தான் பெருசாயிடுச்சு. பிள்ளைகளை கண்டிக்க மனசே இல்லை அவங்களுக்கு, பிள்ளைகளை திருத்த வேண்டும் என்ற எண்ணமே இல்லை அநேகருக்கு, பிள்ளைகளை சீர்படுத்த வேண்டும் என்ற உணர்வே இல்லை. பிள்ளைகள் சொன்னா எதையும் செய்வாங்க, ஏசப்பா சொன்னா ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க நான் பார்த்துருக்கேன். ஏசப்பா வந்து ஒன்று சொன்னா கூட அவங்க செய்யறதுக்கு மனசு வராது. ஆனால் பிள்ளைகள் சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, கெட்டது சொன்னாலும் செஞ்சிருவாங்க, கெட்ட காரியத்தை தான் கூட ஏதாவது சந்தோஷமா செஞ்சிருவாங்க. அன்பானவர்களே, இதை நமக்கு ஒரு எச்சரிக்கை எடுத்துக்குவோம். தேவன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட். முதல்ல எனக்கு ஆண்டு வார்த்தைகள்ல செயல் அதை காட்டணும். நீங்க நம்ம ஈஸியா சொல்லிடலாம், எல்லாரும் எனக்கு ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட், ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட், இது எல்லா நாளும் வரும். எல்லா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அழகா சொல்லுவாங்க, எனக்கு ஏசப்பா தான் ஃபர்ஸ்ட். செயல்ல நம்ம காட்டுறோமா? செயல்ல நம்ம காட்டுறோமா? செயலில் நாம் காட்ட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஏலி செய்த தவறை நாம் செய்யாதபடி
என்னை காட்டிலும் உன் பிள்ளைகளை ரொம்ப பெருசா மதிக்காத ஏலி என்று கர்த்தர் அந்த ஏலியை பார்த்து கடிந்து கொண்டது போல நாம் கடிந்து கொள்ளப்படாத இடத்தில் கர்த்தர் நம்மை வைப்பாராக. ஹல்லேலூயா. நீங்க உங்க பிள்ளையை காட்டிலும் தேவனை ரொம்ப மதிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களை நல்ல பெற்றோரா பார்க்கிறார். ஏன்னா நீங்க சொல்லணும், ஆபிரகாமை பாருங்களேன், ஒரு நல்ல ஒரு உதாரணம் பாருங்க. பிள்ளையை ரொம்ப நேசித்தானா ஆண்டவர் சொன்னதுக்கு ஓடி போய் தூக்கிட்டு பிள்ளையை. ஆனா பாருங்க என்ன துணிச்சல் பாருங்க. கடந்த நாட்கள் நம்ம ரொம்ப பார்த்தோம், அவர் வயசு கூட நான் சொன்னேன். அப்படிப்பட்ட ஈசாக்கையும் கட்டி தேவன் சொன்னதுக்கு செய்ய துணிந்தான் பாருங்க. எத்தனை பேருக்கு அப்படி ஒரு துணிவு நமக்கு இருக்கும்? எனக்கு முதன்மை என் ஆண்டவரே என்று நீங்கள் நானும் இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை ஒரு நல்ல பெற்றோராய் பார்ப்பார். ஹல்லேலூயா. நாம் ஏலியை போல் அல்ல, ஒரு நல்ல பெற்றோராய் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியது என்ன? கையை வச்சு சொல்லுங்க, என் பிள்ளைகளை கர்த்தரை அறிகிற அறிவில் வளர்ப்பேன். என் பிள்ளைகள் பாவம் செய்யும் போது அவர்களை அடக்குவேன். தேவனை காட்டிலும் என் பிள்ளைகளை அதிக நேசிக்க மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் நல்ல பெற்றோர்கள். ஏலிதான் கெட்ட தகப்பனா இருந்தா இந்த வார்த்தையை கேட்ட நீங்கள் எல்லாரும், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் நல்ல பெற்றோராய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, பிதாவாகிய தேவன் நாம் ரட்சிக்கப்படும்படி சொந்த குமாரனையே பூமிக்கு அனுப்பி சிலுவையிலே மீட்பை உண்டு பண்ணினார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன், தேவன் உங்களை எவ்வளவு நேசிச்சிருக்கிறார் பாருங்க. சிலுவையிலே தமது குமாரனுடைய ஜீவனை தந்தார். நீங்க நலமா இருக்கும்படி, ஆசீர்வாதமா இருக்கும்படி. அந்த தகப்பன் எவ்வளவு நல்ல தகப்பன் பாருங்க. பல நேரங்களில் நாம் தவறு செய்து விடுகிறோம். இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் நம்மை நல்ல பெற்றோராய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். நமது சந்ததி ஒரு பக்தியுள்ள சந்ததியா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நமது சந்ததி ஒரு ஜெபிக்கிற சந்ததியா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நமது சந்ததி ஒரு கர்த்தரை ஆராதிக்கிற சந்ததியா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நமது சந்ததி கர்த்தரை பற்றுகிற சந்ததியா இருக்க வேண்டும் விரும்புகிறார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். நீங்க எல்லாரும் நல்ல பெற்றோர்கள். ஹல்லேலூயா. நமது பிள்ளைகள் எல்லாரும் நல்ல பிள்ளைகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை நீங்க வாழ்நாள்ல மறந்துடாதீங்க. வாழ்நாள் எல்லாம் நீங்க ஒரு நல்ல பெற்றோராய் இருக்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. அப்படியே